தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். வாசகர்களே, ஊன்றி படியுங்கள். இது உண்மையா? தமிழ்நாட்டு அரசியலில் ஆரிய மாயையின் புதிய கருவிகள் என்ற தலைப்பில் ஆரிய மாயையில் சிக்கினால் புரளுவது வெகு காலமாகும் எச்சரிக்கை என ஒரு பெட்டி செய்தி வந்துள்ளது. இந்த பெட்டி செய்தி தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட மாடல் ஆட்சியை மாத்திரமல்ல, திராவிட உணர்வுகளையும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வேரூன்றிய கொள்கைகளையும் எந்த ஆட்சி அமைந்தாலும் தாண்டிட முடியாது என்பதை முன்பும் இப்போதும் பாஜக RSS மூலம் செய்து பார்த்து தொடர் தோல்விகளை கண்டு வரும் நிலையில் அதை மீண்டும் புதிய வேகத்துடன் செய்து பார்க்க ஆரியம் தனது புதிய கருவிகளாக காங்கிரசின் மூலம் முனைகிறது. ஆரிய மாயையின் முக்கிய ஆயுதமே பிரித்து ஆளுதல் தான். மற்றொரு வகை, ஆரிய மாயை ஆளும் கட்சியாக வந்து முதலமைச்சராகி ஆட்சி நடத்த தொடங்கி நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ற முதல் கட்டத்தில் வெற்றி பெற்ற ஆளும் கட்சிக்கு ஏதோ பெரிய உதவி செய்வதை போல குதிரை பேரத்தினை மறைக்க குறுக்கு வழி ஆலோசனை மூலம் மற்றொரு ஆரிய மாயை அலையும் வந்து சேர்ந்துள்ளது. ஆரிய மாயை எப்படி யாரையெல்லாம் ஆட்டி வைத்து பிரித்து கொண்டுள்ளது. அந்தோ பரிதாபத்திற்குரிய காங்கிரசும் அதனை பிடித்து கரையேற நினைக்கும் அனுபவம் அறியாத புதிய அரசியல்வாதிகளும் என்று பெட்டி செய்தியில் இடம்பெற்றுள்ளன. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தகவல். இன்றைய சூழலில் மக்கள் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்திகள். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், மீனவர்கள் மீட்பு, மேகதாது அணை எதிர்ப்பு, கல்வி நிதிக்கான கோரிக்கைகள் என பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் 10 நிமிட சந்திப்பு குறித்த செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. 69% இடஒதுக்கீடு சட்டம் எப்போதும் விழிப்பு தேவை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. எவ்வித திணறலும் இன்றி மூச்சு விடும் வரை அதை குறித்து நாம் நினைப்பதே இல்லை. ஒரு நொடி அதற்கு சிக்கல் ஏற்பட்டாலும் கண் சிவந்து வியக்கிறோம். உடனே மருத்துவரை அணுகுகிறோம். சமூக நீதி தமிழ்நாட்டில் மூச்சு காற்றை போன்றது. தமிழ்நாட்டின் ஆரோக்கியமான சீரான வளர்ச்சிக்கு காரணமானது. அதிலும் 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் வேறெங்கும் கிடைக்காத ஒரு பொதிகை தென்றல் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது. 69% யாரால் கிடைத்தது? அதனால் என்னென்ன பலன்களை பெற்றோம்? என்னென்ன வழக்குகள் தொடர்ந்தது? போன்ற பல்வேறு வரலாற்று தகவல்கள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மக்கள் மீது சுமையை ஏற்றிவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதா? டி. ராஜா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியரே ஊசி போட்டு சிகிச்சை அளிக்கும் அவலம் திருவண்ணாமலையில் அரங்கேறி உள்ளது. தந்தை பெரியாரின் சிகிச்சை முறை என்பது மருந்து கொடுத்து குணப்படுத்துவது அல்ல, அறுவை சிகிச்சை முறைதான் என்று பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் 200வது கூட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய சிறப்புரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. கோவிலுக்கு வந்த இளம் பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமை, 2 காவலர்கள் மீதான வழக்கு விசாரணையை ஜூலைக்குள் முடிக்க வேண்டும். திருவண்ணாமலை மகளிர் நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைப்பதோ அல்லது போராட்டத்தில் ஈடுபடுவதோ தற்போதைய சூழலில் தேவையற்றது என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆக்கப்பூர்வமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆந்திராவில் கண்டலேறு அணையில் திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழ்நாடு எல்லைக்கு வந்துள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகள் படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. தமிழர்களின் உண்மை வரலாற்றை மறைக்க முயற்சிக்காமல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. இணைய வழி விளையாட்டுக்கு தடை விதித்த முந்தைய திமுக அரசின் சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பல்கலைக்கழக வேந்தர் பதவி விவகாரம், அமைச்சர் விஸ்வநாதன் கருத்துக்கு திமுக விசிக இந்திய கம்யூனிஸ்டுகள் கடும் கண்டனம். அமைச்சர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆப்ரகாம் ஒப்பந்தம் சாத்தியமே இல்லை, இஸ்ரேலிடம் உறவை புதுப்பிக்கும் டிரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது பாகிஸ்தான். அதிமுக அதிருப்தி MLA-க்கள் ராஜினாமா பின்னணியில்
உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா காங்கிரஸ் எம்பியுமான அபிஷேக் மனு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தாலியில் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்த கோரி மாபெரும் போராட்டம், பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை விட்டு விலகியதில் சட்டவிரோத அரசியல் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறி அது குறித்த சிபிஐ விசாரணை நடத்த கோரியும், சம்பந்தப்பட்ட நபர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரியும் தேர்தல் ஆணையம் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு மனுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்தி வரும் சோதனைகளுக்கு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு உயர்த்தி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை அமல்படுத்துவதில் அரசின் செயல் ஏற்கத்தக்கது அல்ல என்று தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் அரசு குடியிருப்பு வழங்குவதில் ஜாதி பாகுபாடு காட்டப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கு மேலாள் அமைச்சர் சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு வீச்சுடன் திரும்புகிறது. திருவாரூரில் உரிமை போர் திருவிழா என்ற தலைப்பில் கருஞ்சிறுத்தையின் கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனையின் காவிரி நதிநீர் பிரச்சனை 170 ஆண்டுகளாக தொடர்கிறது. இதற்கு யார் காரணம்? யாரெல்லாம் தீர்வு கண்டார்கள்? தமிழ்நாட்டின் குடிநீர் பாசன உரிமை பந்தாடப்படுகிறது. இது அரசியல் அல்ல, உயிர்நாடி பிரச்சனை என்று கூறி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் நம் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள். நெற்களத்திற்கு செல்ல வேண்டியவர்களை போராட்ட களத்திற்கு இழுத்திருக்கிறது கர்நாடகா. எப்போதும் அஞ்சோம், என் நிலையிலும் துஞ்சோம். இதோ தலைவரின் கட்டளை ஏற்று திரளுகிறார்கள் தோழர்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதே திருவாரூர் வரலாற்றை மீட்டு வீச்சுடன் களத்திற்கு வருகிறார்கள். கருப்புடை தரித்தோர் இந்த தலைமுறையும் பார்க்கட்டும், இது திருவாரூர் தேர் திருவிழா அல்ல, உரிமை போர் திருவிழா என்று தனது கட்டுரையை தீட்டியிருக்கிறது கருஞ்சிறுத்தை. அந்நாள் இந்நாள் பகுதியில் சுக்கிலநத்தத்தில் முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற நாள் இன்று. அருப்புக்கோட்டை அருகே சுக்கிலநத்தம் கிராமத்தில் 1928ஆம் ஆண்டில் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையேற்று நடத்திய முதல் சுயமரியாதை திருமணம் நடைபெற்ற நாள். இது குறித்து வரலாற்று செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள், அறிவியல் அரங்கம் பகுதிகள், வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை விடுதலையில் படிக்கவும். நன்றி.